மிகுந்த எழுச்சியோடும் மிக சிறப்பான வகையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி மிகுந்த கொங்கு மண்டல மாநாட்டிற்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்களே, பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு பின்னால் உரையாற்றிட வீட்டிருக்கின்ற மாண்புமிகு வீட்டு வசதி துறையின் அமைச்சர் பேரன்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்து வீட்டிருக்கிற செய்தித்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அந்தியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாசலம் அவர்களே, நாமக்கல் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சின்ராஜ் அவர்களே, வணக்கத்திற்குரிய ஈரோடு மாநகராட்சியின் மேயர் நாகரத்னம் அம்மையார் அவர்களே, வருகை தந்திருக்கிற டத்தோ பிரகதீஷ்குமார் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய சூரியமூர்த்தி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு இப்பொழுது மதிய உணவு வேளையில் நடைபெற்று கொண்டிருக்கிற மாநாடாக இருக்கிறது. நானும் ஏராளமான மாநாடுகளில் பல்வேறு சமுதாய அமைப்புகள் நடத்திய மாநாடுகளில் கலந்து கொண்ட வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். மதிய உணவு இடைவேளை என்கிற போது நிச்சயம் அரங்கில் காலி நாற்காலிகளை பார்த்துத்தான் பேச வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சரியான மதிய உணவு நேரமாக இருந்தாலும் கூட அரங்கு நிறைந்து மிக சிறப்பாக இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானும் மரியாதைக்குரிய தளபதி முருகேசன் அவர்களும் ராஜன் அவர்களும் கோவையிலிருந்து வந்து கொண்டிருந்த போது பார்த்தோம். சாலைகளின் இருமருங்கிலும் கொங்கு மாநாட்டு கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள், குறிப்பாக இளைஞர்கள், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமலும் இந்த மாநாட்டுக்கு வருபவர்களை மிக சிறப்பாக அரவணைத்தும் அந்த கொளுத்தும் வெயிலில் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததை பார்த்தபோது ஒரு தன்னலமற்ற இயக்கம், சேவை மனப்பான்மையோடு தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகளில் நமக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த மாநாட்டின் வெற்றி நமக்கு நம் கண் முன்னாலேயே தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிறது வந்து, இது மாநாடா அல்லது ஒரு கலாச்சார திருவிழாவா என்று வியக்கும் வண்ணம் கலை திருவிழா, பண்பாட்டு திருவிழா, கலாச்சார திருவிழா என்று எதை சொன்னாலும் பொருந்தும். அந்த அளவுக்கு மேடை அதிர்கின்ற வகையில் சிறுவர், சிறுமியர், இளைஞர்கள், அதேபோல் மகளிர் என்று இன்றைக்கு இந்த பண்பாட்டு நடனத்தை, கலாச்சார நடனத்தை மேடையில் அரங்கேற்றி காட்டினார்கள். இதோடு இந்த கலாச்சார நிகழ்வுகள் முடியும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த போது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் எங்களிடத்தில் சொன்னது, இன்று மாலை நாங்கள் ஒரு உலக சாதனை படைக்கவிருக்கிறோம் என்றார். என்ன உலக சாதனை என்று கேட்டபோது, இங்கே வள்ளி கும்மி என்கின்ற ஒரு பிரபலமான நடனம் இருக்கிறது. ஒரு பண்பாட்டு நடனம், அது கலாச்சார நடனம், அது கொங்கு மண்டலத்திற்கே உரிய ஒரு சிறப்பான நடனம். அது அந்த மண்டலத்தை இந்த மண்ணில் இப்பொழுது தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. சமூக விழாக்களிலும் சமுதாய நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு திருவிழாக்களிலும் அந்த நடனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இந்த நடனம் இன்றைக்கு உலக சாதனையாக மாற்றிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றார். இது ஒரு அரசியல் மாநாடு மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு திருவிழா, ஒரு கலாச்சார திருவிழா என்பதை நிரூபிக்கிற வகையில் இன்று மாலை 16,000 மகளிர் பங்கேற்கிற ஒரு வள்ளி கும்மி நடனம் இங்கே நடைபெறவிருக்கிறது. நானும் அண்ணன் கோவை முருகேசன் அவர்களும் வருகிற போது இவருடைய பேச்சை கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னால்
இந்த மாநாடு சம்பந்தமான பேச்சை யூடியூப் சேனல்களில் பார்த்து கொண்டே வந்தோம். அப்போது இவர் சொல்லிக் கொண்டே வந்தார். சொல்லுகிறார், இந்த மாநாட்டில் நாம் வள்ளி கும்மி நடனத்தை நடத்தவிருக்கிறோம். அந்த வள்ளி கும்மி நடனத்தில் ஒரு 2000 பேர் பங்கேற்று நடனம் ஆட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதை நாங்கள் தொடங்கினோம். 2000 4000 ஆனது, 4000 20,000 ஆனது என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். இது வரைக்கும் தான் நாங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் சொன்னார், 20,000ங்கிறது 1,00,000 ஆயிருச்சு. பதிவு பண்ணியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 1,00,000 மகளிர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இடமில்லை என்கின்ற காரணத்தினால் ஒரு 16,000 பேரை மட்டுமே வைத்து அந்த நடனத்தை இங்கே மாலை நடத்தவிருக்கிறோம் என்று சொன்னார். மாநாடு மட்டும் இல்லை, மாநாட்டை ஒட்டி நடனம் ஆடுவதற்கென்றே ஒரு அரங்கை தனியாக அமைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்நாளை காலை எனக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 7-8 நிகழ்ச்சிகளில் கன்னியாகுமரியில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றால் நானும் கூட இருந்து வள்ளி கும்மி நடனத்தை நம்முடைய அமைச்சர்களோடு சேர்ந்து இருந்து பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசைதான். ஆனாலும் ஒரு 7-8 மணி நேரம் காரில் பயணம் செய்து நாளை கன்னியாகுமரியில் நடைபெறுகிற துறை சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய அந்த அவசியம் கருதி விடைபெறுவதற்காக நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள், நானும் அண்ணன் முத்துசாமி அவர்களும் அண்ணன் சாமிநாதன் அவர்களும் சட்டமன்றத்தில் பங்கேற்றிருக்கிறோம். பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி, நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் அந்த முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு ஆட்சியின் தோழமை இயக்கங்களின் தலைவர்கள் என்கின்ற வகையில் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொண்டு வருகிற எந்த திட்டமாக இருந்தாலும், மக்கள் நலன் சார்ந்த இந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை வரவேற்று பேசுகிற முதல் ஆள் ஒருவர் என்றால் அது பெருமதிப்பிற்குரிய திரு ஈஸ்வரன் அவர்கள். அதே நேரத்தில் இந்த மண்ணுக்கு ஏதாவது அடிப்படை வசதிகளோ அல்லது மருத்துவம் சார்ந்த கட்டமைப்புகளோ அல்லது தொழில் சார்ந்த மேம்பாடோ எது வேண்டும் என்றாலும் அமைச்சர்களிடத்தில் போராடி உரிமையோடு பெற்றுத் தருகிற ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் திரு ஈஸ்வரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே பேசும்போது சொன்னார், தீரன் சின்னமலை சிலைக்கு நான் 15 ஆண்டுகளாக மாலை அணிவிக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதில் ஒரு திருத்தம். அந்த சிலை எப்போது அமைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அந்த சிலைக்கு நாங்கள் மாலை அணிவிக்கிற அந்த பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இன்னொரு பெரிய காரணம், அந்த சிலை அமைந்திருப்பதே நான் சட்டமன்ற தொகுதியாக இருக்கிற சைதாப்பேட்டையில் அமைந்திருப்பது எனக்கு ஒரு கூடுதல் பெருமை. சைதாப்பேட்டையில் பல்வேறு சிறப்புகள், காந்தி மண்டபம் இருக்கிறது, ராஜாஜி மண்டபம் இருக்கிறது. மரியாதைக்குரிய சாமிநாதன் அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினரும் மகிழ்விக்கிற வகையில், கௌரவிக்கிற வகையில் ஏராளமான மண்டபங்களை, நம்முடைய நினைவிடங்களை எங்கள் தொகுதியில் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். மொழிப்போர் தியாகிகளுக்கான மண்டபங்கள், அதேபோல் ஏராளமான மண்டபங்களை, பக்தவச்சலனாருக்கு நினைவு மண்டபம், பெருந்தலைவர் காமராஜருக்கு நினைவு மண்டபம் என்று ஏராளமான மண்டபங்கள் அங்கே இருந்து கொண்டிருந்தாலும் தீரன் சின்னமலை சிலையும் அந்த கிண்டியில் அமைந்திருப்பது என்பது ஒரு வரலாற்று பெருமை. எனவே அந்த நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்ள வருகிற போதும் சரி, அல்லது அவரே சொன்னதைப் போல எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் சென்னையில் நடைபெறுகிற எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் இந்த அனைத்து கட்சியினரையும் ஒருங்கிணைக்கிற பணிகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இவர்களை வரவேற்கிற முதல் ஆளாக நாங்கள் சைதாப்பேட்டையிலிருந்து இவர்களை வரவேற்போம். அந்த வகையில் திரு அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அவரிடத்தில் பழகி வருகிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை இயக்கங்களாக காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்போ தமிழ் ஏராளமான அமைப்புகள் இருந்தாலும் நம்முடைய இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்பது 2019 நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலோ கூட்டணி வைத்துக் கொண்டது மட்டுமல்ல, 2016 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் நடைபெறும் என்கின்ற அறிவிப்பு வந்தபோதே
அப்பொழுதே நம்முடைய இயக்கத்தோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் கொங்கு நாடு மக்கள் கட்சி, தேசிய கட்சி. ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் தொடர்பு, தேர்தல் அந்த தோழமை என்பது இந்த அமைப்போடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் எதை கேட்டாலும் தட்டுவதில்லை. அவர் எதை சொன்னாலும் நிச்சயம் செய்து தருவதில் மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு திருச்செங்கோடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் நாமக்கல் பகுதியில் ஒரு மருத்துவமனை ஒன்று, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று வந்தது. அப்பொழுது அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்தவுடன் இவர் ஒரு மாவட்ட அரசு மருத்துவமனை தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்து இன்றைக்கு திருச்செங்கோட்டில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை கொண்டு வந்து திருச்செங்கோடு மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை ஆற்றியிருக்கிறார். இப்படி ஏராளமான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அனைத்து அமைச்சர்களிடத்திலும் மிக பக்குவமாக பழகி, எல்லோரிடத்திலும் மிக நட்பாக பழகி, இந்த கொங்கு மண்டலத்திற்கு தேவையான விஷயங்களை பெற்றுத் தருவதில் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு முன்னணியில் இருந்து இருக்கிறார்கள். நம்முடைய இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஏராளமான தொழில் விற்பனர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்கிறார்கள். இந்த கொங்கு மண்டலத்திற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. தீரன் சின்னமலை, திருப்பூர் குமரன் போன்றவர்களால் இன்றைக்கு அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டங்கள், அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த கொங்கு மண்டலத்திற்கு இருக்கிற சிறப்புகளை சொல்லிக்கொண்டே சென்றால் ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். இன்றைக்கு இந்த மண்டலத்திலே இருக்கிற தொழிலதிபர்களால் மட்டுமே ஆண்டொன்றுக்கு 40,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி வருவாய் கிடைக்கிறது என்றால் அது இந்த கொங்கு மண்டலத்திற்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஈரோட்டு மண்ணில் ஜவுளி விற்பனையாக இருந்தாலும், தரமான மஞ்சள் விற்பனையாக இருந்தாலும், இந்தியாவிலே இருக்கிற மிக முக்கியமான நகரங்களில் ஈரோடு ஒரு சிறப்புக்குரிய இடமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உலகின் மிக முக்கிய விஞ்ஞானிகளில் ஒருவரான ஜிடி நாயுடுவாக இருந்தாலும், உலகின் அரிய கணித மேதைகளுள் ஒருவரான ராமானுஜம் போன்றவர்களாக இருந்தாலும் இந்த மண்ணில் உதித்தவர்கள்தான். அவர்களால் இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை இருந்தது என்பதை நாம் நன்றாக அறிவோம். இப்பொழுதும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார்கள். ஸ்பெயினில் இன்றைக்கு நம்முடைய தொழில் முதலீட்டுகளுக்காக இன்றைக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கிற முதல்வர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். ஸ்பெயினில் போடப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தம் என்பது ரோக்கா என்கின்ற நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஊருக்கு, பெருந்துறைக்கு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகளை ஈர்த்து ரோக்கா நிர்வாகத்தோடு நேற்றைக்கு முன்தினம் ஸ்பெயினில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் இந்த மாநாட்டை பெருந்துறையில் நடத்தி கொங்கு மண்டலத்து மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறார். இந்த பெருந்துறைக்கு சிறப்பை சேர்க்க நம்முடைய முதல்வர் அவர்கள் ஸ்பெயினில் இருந்து ரோக்கா நிர்வாகத்தோடு 400 கோடி ரூபாய் செலவிலான ஒரு தொழில் முதலீட்டை இன்றைக்கு ஈட்டிருக்கிறார்கள். இந்த அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற நல்ல பணிகளை, மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் தந்திருக்கிற அந்த பணியாக இருந்தாலும், 6 லட்சம் கோடி ரூபாயை இன்றைக்கு 6,64,000 கோடி ரூபாயை இன்றைக்கு முதலீடாக பெற்று அதன் மூலம் 26,90,000 பேருக்கான வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிற அந்த விஷயமாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இன்றைக்கு பசுமை பரப்பை உயர்த்துவதற்கு 7.5 லட்சம் ஹெக்டேரில் மரங்கள் நடப்படும் என்று சொல்லி இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 2,60,00,000 மரங்களை நடும் பணியினை தொடங்கி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த பணிகளாக இருந்தாலும் சரி, தொழிலை மேம்படுத்துகிற பணிகள், பசுமை பரப்பை உயர்த்தும் பணிகள், அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரும் பணிகள், மகளிருக்கான வாழ்வில் ஒரு மகத்தான சாதனைகள் என்கின்ற வகையில்
கலைஞர் உரிமை தொகை என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தின் மூலம் 1,15,15,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிற பணியாக இருந்தாலும் சரி, இலவசமான பேருந்து பயணம், அந்த பயணத்திற்கு இதுவரை மகளிர் பொது போக்குவரத்தை 40% பயன்படுத்தி கொண்டிருந்த நிலையில் அது தற்போது 68% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், மகளிருக்கான அந்த பொது போக்குவரத்தை இலவசமாக ஆக்கி அதற்காக இன்றைக்கு 2500 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இன்றைக்கு மானியமாக தந்து கொண்டிருக்கிற முதல்வர், இப்படி ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த அரசில் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த சாதனைகளை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் கரம் கோர்த்து இந்த சாதனைகள் தமிழகத்தில் தொடர ஒன்றிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே அவர் நடத்துகிற இந்த மாநாட்டில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த சின்ன வாய்ப்பு என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஸ்பெயினிலிருந்து இந்த மாநாட்டின் வெற்றிக்காக அவர் அனுப்பியிருக்கிற வாழ்த்தை படித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் தலைவர், முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு. எழுச்சி மாநாடு வெல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழமை கட்சியாக இந்தியா கூட்டணியின் அங்கமாக திகழ்வதுடன் சமூக நீதி கொள்கை வழி பயணத்தில் துணை நிற்கும் கொங்கு நாடு தேசிய கட்சி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடத்தும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு தன்னுடைய இலக்கை அடைய என் வாழ்த்துக்கள். தோழமை கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய செயல்பாடுகளை நான் தொடர்ந்து உற்று நோக்கி வருகிறேன். ஓர் அரசியல் இயக்கத்தை தொடங்குவது எளிது, ஆனால் தொடர்ந்து நடத்துவது கடினமான சாதனையாகும். அந்த வகையில் தேர்தல் களத்தின் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு கொங்கு மண்டலத்தினுடைய சமுதாயத்திற்கான முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து பயணித்து வரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர், அன்பு சகோதரர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் அனைவரையும் பாராட்டி மகிழ்கிறேன். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திலும் பங்காற்றி வருகின்ற இயக்கம் கொங்கு நாடு தேசிய கட்சி. தற்போதைய சூழலில் இந்திய நாட்டின் ஒற்றுமையை பாதுகாத்து பன்முகத்தன்மையை காப்பாற்றி வலிமை மிக்க நாடாகவும் உரிமை நிறைந்த மாநிலமாகவும் மாற்றுவதற்கான கடமையாற்றி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணத்தில் உறுதுணையாக இருந்து தொடர்வதை பாராட்டுகிறேன். கொங்கு மண்டல வளர்ச்சிக்கான ஓர் இயக்கத்திற்கு விதை போட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு கோவை செழியன் அவர்கள். திரு கோவை செழியன் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கொங்கு மண்டலத்தில் பெருவாரியாக வசிக்கும் கொங்கு வேளாளர் கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததும் முத்தமிழறிஞர் கலைஞர்தான். இதனால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சிறப்பான வகையிலே முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமிதத்துடன் சொல்ல முடியும். இந்தியாவிலேயே முதலாக உழவர்களுக்கான இலவச மின்சாரத்தை கலைஞர் தலைமையிலான திமுக அரசு அறிவித்து செயல்படுத்திய போது அதில் அதிகம் பலனடைந்து விளைச்சலை பெருக்கி உணவு தேவையை நிறைவேற்றுவதில் உறுதுணையாக இருந்தது கொங்கு மண்டலம் என்பதை நாம் அறிவோம். முதலாக உழவர்கள் வாங்கிய கடனை திமுக அரசு தள்ளுபடி செய்தபோது அதிகப்படியான உழவர்கள் பலனடைந்ததும் கொங்கு மண்டலத்தில்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் கொங்கு மண்டலம் பயன்பெறும் வகையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு செயல்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். 2021 உங்களின்
பேராதரவுடன் திமுக கழகம் 6வது முறையாக ஆட்சி அமைத்து நான் முதலமைச்சரான பிறகு சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகம் பயணித்தது கொங்கு மண்டலத்திற்குத்தான். கொங்கு மண்டலத்தின் தொழில் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கின்றோம். மேலும் பல கோரிக்கைகள் நிறைவேற இருக்கின்றன. கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை தீட்டி கண்ணும் கருத்துமாக செயல்படுத்துவதில் திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் நம் கவனத்தையும் இலக்கையும் திசை திருப்ப பல்வேறு முயற்சிகள் நடக்கலாம். அதையெல்லாம் கடந்து அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாட்டை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. அதற்கு அன்பு சகோதரர் திரு ஈஸ்வரன் தலைமையிலான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாடு துணை நிற்கட்டும். இந்த மாநாட்டினுடைய வெற்றி கொங்கு மண்டலத்தின் எழுச்சியை உண்டாக்கட்டும். வாருங்கள், கைகோர்த்து களத்தில் போராடுவோம். கொங்கு மண்டலத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டையும் முன்னேற்றுவோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற இலக்கை அடைய போராட்டத்தை தொடங்குவோம். வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள் மு.க. ஸ்டாலின் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக சிறந்த வாழ்த்து செய்தி ஒன்றினை பெருமதிப்பிற்குரிய திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதையும் உங்கள் முன்னால் படித்ததில் மிகப்பெரிய அளவிலான பெருமை கொண்டு இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.